Mind Expander ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ப்ரைம் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது. ஆக்சுவலாக இது மூலமாக 2 சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் வரப்போகுதா, அப்படி இல்லைன்னா பிக் டைம் சேஞ்சஸ் ப்ரைம் டைமில் நடக்க போகுதா அப்படிங்கிறது தான் பெரிய கொஸ்டினாக இருக்குது. ஆல்சோ நம்மளோட லாங் டேர்ம் வெயிட் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இந்த சீரியல் வந்து கூடிய சீக்கிரம் டெலகாஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தோம். பட் டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணி வந்திருக்கு. இப்போ நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கூடிய சீக்கிரம் ஜீ தமிழில் டெலகாஸ்ட் ஆக போகிற ஒன் ஆஃப் த நியூ சீரியல். ஆக்சுவலாக இந்த சீரியல் வந்து கன்னடா சீரியலோட ரீமேக். கன்னடத்தில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நிவாசா அப்படிங்கிற டைட்டில் டெலகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஒன் ஆஃப் த சூப்பர் ஹிட் சீரியல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால தான் தமிழில் அதை ரீமேக் பண்ணி கொண்டு வர போகிறாங்க. தமிழில் லக்ஷ்மி இல்லம் அப்படிங்கிற டைட்டிலில் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தால் அன்எக்ஸ்பெக்டடாக கெட்டி மேளம் அப்படிங்கிற டைட்டிலில் இந்த சீரியல் டெலகாஸ்ட் ஆக போகுது. ஆக்சுவலாக இந்த சீரியலில் நம்ம சொன்ன மாதிரி அதே ஆக்டர்ஸ் தான் இருக்காங்க. லக்ஷ்மி அப்படிங்கிற கேரக்டரில் ஆக்ட்ரஸ் பிரவீனா மேம் நடிக்கிறாங்க, சாயா சிங் மேம் நடிக்கிறாங்க, அப்புறம் ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா, அந்த மாதிரி நிறைய பேர், சிப்பு சூரியன், விராட், இவங்க எல்லாரை வச்சு பார்த்தீங்கன்னா ப்ரொமோ வந்து வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி தான் ப்ரொமோ இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த சீரியலோட ஸ்டோரி வந்து ஒன் ஆஃப் த ஃபேமிலி பேஸ்டு ஸ்டோரியாக தான் இருக்கும். அதாவது சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறமா சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி 2 கப்பல் வந்து நினைக்கிற மாதிரி தான் அந்த சீரியலோட ஸ்டோரி இருக்கும். அதே தான் தமிழ்லேயே வரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இவங்க ப்ரொமோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக 1 மணி நேர சீரியல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சீரியல் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 1 ஹார் டெலகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் வர்றதுக்கு முன்னாடி 1 ஹார் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கெட்டி மேளம் சீரியல் வந்து 1 ஹார் வரும்போதே டெலகாஸ்ட் ஆக போகுது, அதுவுமே பிரைம் டைம் ஸ்லாட்டில். பிரைம் டைமில் நினைத்தேனுந்தாய் சீரியலோட கிளைமேக்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வேறு ஏதோ ஒரு சீரியலோட கிளைமேக்ஸ் வரப்போகுதா, அப்படி இல்லைன்னா டைம் சேஞ்சஸ்க்கு நான் பிரைம் டைமுக்கு போக போகுதா அப்படிங்கிறது தான் இப்போ கொஸ்டினாக இருக்குது. ஆல்ரெடி மனசெல்லாம் சீரியலோட ப்ரொமோவும் வந்துருச்சு. அது நான் பிரைம் டைம் வரைக்கும் தான் ஹை சான்சஸ் இருக்குது. பட் கெட்டி மேளம் பிரைம் டைம் தான். பிரைம் டைமில் 1 ஹாருக்கு ஸ்லாட் வேணும். 2 சீரியலோட ஸ்லாட் கன்ஃபார்மான ஸ்லாட் தெரிஞ்ச உடனே நான் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த டைம் ஸ்லாட்டில் டெலகாஸ்டான நல்லா இருக்கும்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.